ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ்கி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரம்பரியமான ஊறுகாய் ரெசிபி தான். ஊறுகாயிலேயே பார்த்திங்க அப்படின்னா ஜிஞ்சர் ஊறுகாய், அதாவது இஞ்சி ஊறுகாய். பொதுவாகவே இஞ்சி ஊறுகாய் பார்த்திங்க அப்படின்னா இஞ்சியில் தான் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்ருப்போம். ஆனால் சாதாரண இஞ்சியில் கூட நம்ம செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல இஞ்சி, அதில் தான் நம்ம இன்றைக்கி இஞ்சி ஊறுகாவே செய்ய போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ட்ரை பேனில் இதை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இதை நம்ம வறுத்துக்கலாம். உளுந்த பருப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. சும்மா 2 இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய இல்லாமல் பார்த்துக்கோங்க. கூடவே வெந்தயம் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நிறைய சேர்த்துட்டோன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நான் 1/4 கிலோ இஞ்சிக்கு தேவையான பொருட்கள் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். 1/4 கிலோ அளவுக்கு நான் இஞ்சி எடுத்துருக்கேன், சரிங்களா? இப்போ இது நல்லாவே ட்ரை பேனில் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். லேசாக செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லாவே செவந்து அழகாக வந்துருச்சு. இப்போ இதை வேறு மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு அந்த பவுடரை ஓரமாக எடுத்து வச்சலாம். அது கடைசியாக தான் நம்ம சேர்க்கணும். இப்போ அதே பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் முடிஞ்ச வரைக்கும் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ அப்போ தான் நமக்கு பாரம்பரியமான சுவையும் கிடைக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகி வரட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/4 கிலோ இஞ்சியை நல்லா கழுவிட்டு மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா 1/4 கிலோ இஞ்சி இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி க்ளீனாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை அந்த எண்ணெய் கூட சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், அதாவது நல்லா இது பொரிஞ்சிச்சு அப்படின்னா நல்லா ஒயிட் கலர் மாதிரி ஒரு கலரில் சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு இதை நல்லாவே வேக விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிச்சுனா தான் இதில் உள்ள கசப்புத்தன்மை, லேசான ஒரு காரம், கருப்பு அது மாதிரியான தன்மையில் போகும். இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டும் ஓரமாக. இப்போ இஞ்சி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆக தெரியும், நல்லா ஒயிட் கலர் மாதிரி கிட்டத்தட்ட வர ஆரம்பிக்கும். லைட்னிங்காக ஒரு மாதிரி மஞ்சளாக தெரியுது, நைட் டைம் எடுத்தனால. ஸோ ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அப்படி நல்லா ஒயிட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், இது நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போ பொரிஞ்சதுக்கப்புறமா வேறு இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் தண்ணிலாம் சேர்த்து அரைக்கக்கூடாதுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே அப்படியே லைட்டாக பல்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லாவே அரைப்பட்டுரும். சுற்றிலும் போய் நிற்கும். அப்போ லைட்டாக ஸ்பூனை வச்சு எடுத்து விட்டு நீங்கள் அரைச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா அரைப்பட்டுரும். பாருங்கள், இது மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இப்போ அதே சேம் எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆயில் கண்டிப்பாக பத்தாது. பாதி எண்ணெயை அந்த இஞ்சியை உறிஞ்சிருச்சுல. ஸோ அதனால் இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இஞ்சி, அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும். இஞ்சி எந்த அளவுக்கு எண்ணெயில் ஃப்ரை ஆக உங்களுக்கு அந்த இஞ்சியில் உள்ள கார்ப்புத்தன்மை, ஒரு மாதிரியான கசப்புத்தன்மை, இது எல்லாமே போயிடும். ஸோ அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், இது மாதிரி அந்த எண்ணெயில் நல்லாவே ஃப்ரை பண்ண ஆல்ரெடி வெந்த எண்ணெய் தான். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நல்ல வெந்த இஞ்சி தான். அதையுமே நம்ம மறுபடிக்கும் அந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அந்த நல்லெண்ணெய் டேஸ்ட்டு தான் நமக்கு தூக்கலாக இருக்குமே தவிர இஞ்சியோட அந்த கசப்பு தன்மை சுத்தமாகவே இருக்காதுங்க. நல்லாவே ஃப்ரை ஆகிடும். ஸோ பொதுவாகவே இந்த இஞ்சி ஊறுகாய் பார்த்திங்க அப்படின்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. கேஸ் ப்ராப்ளம்க்கு, இன்டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லது. இது கூட நான் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் நல்லா வேணும்னா சாதாரண சில்லி பவுடரே கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கலருக்காக வேண்டி நல்ல காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். நார்மலான சில்லி பவுடர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பூண்டு ஊறுகாய் போட்டிருந்தோம், தக்காளி ஊறுகாய் போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஊறுகாயில் நான் உப்பு நல்லா சேர்த்துருக்கேன் வதக்கும் போதே. ஆனால் எல்லாருமே அதில் வந்து உப்பு சேர்க்கலையா இது இனிப்பு ஊறுகாவா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்கீங்க. நல்லா கவனித்து பாருங்கள், வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, இப்போ வந்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம்னா பவுடர், அந்த பவுடரை வந்து இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பவுடர் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்து கடைசி ஸ்டேஜில் தான் இதை நம்ம சேர்க்கணும். இதுக்கப்புறமா தான் நம்ம புளி சேர்க்க போகிறோம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இது ஆக்சுவலி வந்து தூள் பெருங்காயம் கிடையாது, கட்டி பெருங்காயத்தை நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படின்றத ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அந்த பெருங்காயத்தோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த பொடி போட்டிருக்கோம், இப்போ பெருங்காயம் போட்டிருக்கோம், நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் புளி கரைசல் இருக்குல்ல, நல்லா கெட்டியமாக கரைச்சிக்கோங்க, நிறைய தண்ணி ஊற்றி கரைச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணிலாம் ஊறிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அதனால நல்லா கெட்டியமாக கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துட்டு இது கூடவே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கூட ஆகாது, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த புளி தண்ணி எல்லாமே அந்த இஞ்சி நல்லா உறிஞ்சிடும். அப்போது அதில் சேர்த்துருக்க காரம் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த காரம் புளிப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும் போது இந்த இஞ்சியோட ஊறுகாய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இஞ்சி ஊறுகாயில் வந்து இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது ஊறுகாவே வந்து ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு அந்த இனிப்பு ஃப்ளேவர் பிடிக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நாட்டு சர்க்கரையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது கூட வெல்லம் சேர்ப்போம், வெல்லம் நாட்டு சர்க்கரை எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரியாக இல்லை, ஏதாவது ஒன்று பத்தலைன்னா இதே ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஊறுகாய் கிடைக்கும். இப்போது எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா சுற்றிலும் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. நம்ம உள்ளே ஊற்றின நல்லெண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். வேறு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஊறுகாய் எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். அவ்வளோ அருமையாகவும் வாசனையாகவும் இருக்குது, வீடே கமகமன்னு வாசனை தூக்குதுங்க. நிச்சயமாக இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இப்போலாம் இஞ்சி ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. பார்த்திங்கன்னா 1 கிலோ இஞ்சியை 30 ரூபான்னு சொல்லி வண்டியிலலாம் குவி விற்றுட்ருக்காங்க. நானுமே அந்த அளவுக்கு இஞ்சி வாங்கி வச்சுட்டு ஏதாவது பண்ணணுமே தான் ஊறுகாய் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டோன்னா இது வந்து கரண்டி வந்து நல்ல ட்ரையான கரண்டி யூஸ் பண்ணுங்கள், கைப்படாமல் வச்சுக்கோங்க. ஈரம் படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பார்த்துக்கிறத பொறுத்து இஞ்சி ஊறுகாவுடைய வாழ்நாள் வந்து லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். நம்ம 1 வருஷத்துக்கு கூட நல்லா வச்சுக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய கைப்பக்குவத்தில் தான் இருக்குது. நம்ம கரெக்டாக தண்ணி படாமல் பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ்கி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் காத்துட்ருக்கு. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.